ஆமாம், எல்லா இடங்கள்லையும் கேமரா வச்சுருக்காங்களா? அது கேமரா வச்சுருக்காங்க தெரியுமா? அந்த அந்த கேமரா பார்த்துருக்கியா? அந்த கேமரா நம்ம எதுக்கு வைக்கிறாங்க? யாராச்சும் தப்பு பண்ணா அவங்கள வந்து போட்டோ எடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜவுளி கடையில் அந்த கேமரா அப்படி வச்சுருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடிப்பாங்க? அதில் வந்து யாராச்சும் கடையில் என்னாச்சும் தெரிஞ்சு போனால் அது வந்து கண்டுபிடிக்கும். வெரி குட். கோயிலில் எதுக்கு வைக்கிறாங்க? கோயிலில் வந்து யாராச்சும் பூ தெரிஞ்சு போனால் அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ரோட்லலாம் வச்சுருக்காங்களா? அது எதுக்கு பாப்பா? ரோட்லலாம் யாராச்சும் சண்டை போடுறாங்கன்னா தான் வச்சுருக்காங்க. ஓ, சண்டை போடுறவங்கள அப்புறம் முடிச்சுக்கிறக்கா? ஓ, இதுக்கு தான் அந்த கேமரா வச்சுருக்காங்களா? வெரி குட் பாப்பா, கை தட்டிடலாமே. இப்போ மைக் வச்சிருக்கான் பாரு அந்த தம்பி பற்றி, நீ அவனை பற்றி நீயே சொல்லிடுறியா? சொல்லு. அவங்க நல்லவங்க அண்ணா. யாரு? எங்க அண்ணா. இந்த இவனை கேட்டு வாங்க. நீ நல்லவனா? ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவனா? என்னமா சொல்ற? செம நல்லவங்க. எங்க செம நல்லவங்க. செம நல்லவங்களா எங்கயா கேட்டிருக்கீங்களா? அது இவன்தான். அவங்க அப்பா தான் நல்லவங்களே இல்ல. உங்க அப்பா நல்லவங்க இல்லையோ? அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மேட்டர் நல்லா இருக்கு. இப்போ எங்க அப்பாவை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் இப்போ சொல்றேன் அப்படிங்கிறான். அவங்களோட விஷயம் என்ன தெரியுமா? போலீஸ் ஆகுறது தான் அவங்கள கனவே. இப்போ என்ன ஆயிருக்காரு அவரு? இப்போ வந்து அவங்க வந்து டாக்டர் ஆயிக்கிறாங்க. அப்ப ஏதோ காருன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் இப்போ டாக்டருங்க டக்குன்னு? ஆமா தானே தம்பி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிறுத்தி உங்க அக்கா இருக்கல்ல, அக்கா அவகிட்ட நம்ம அப்பா என்ன வேலை பார்க்கறாரு மட்டும் கேட்டு சொல்றான். அக்கா அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க? தார் கம்பெனி ஓனர். தார் கம்பெனி ஓனர். அப்ப தார் கம்பெனி மேனேஜர் சொன்னது. ஏடா, நிகழ்ச்சிக்கு வரும்போது மேனேஜர் சொல்லி தான்டா கூட்டு வந்தீங்க, இங்க வந்து ஓனர்ன்றீங்க. ஏன் இப்படி குழப்பறீங்க? அவங்க அப்பாட்ட கூடப்பா, அப்பா நீங்க என்ன வேலை பாக்குறீங்கப்பா? எனக்கு புரி. நீங்க என்ன வேலை செய்யணும் புரியுங்கப்பா? புரிங்கப்பாவா? சொல்லுங்க. சொல்லி புரிய வைங்கப்பான்னு சொல்லு. சொல்லி புரிய வைங்க. அண்ணாச்சிக்கு அண்ணாச்சிக்கு தார் கம்பெனில ஒரு மேனேஜர், ஒர்க்ஸ் மேனேஜரா இருக்கு. அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் புரிய வைங்க. எல்லாமே கனவு தான். ஒன்னு டாக்டர் ஆனா, இன்னொரு போலீஸ் ஆனா, இன்னொரு ஓனர் ஆனா, இன்னொரு ஒரு டாக்டர் ஆனா, அப்படி ஒரு இப்படியே ஒரு கனவே தான் இருக்காரு. இப்போ உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்பா தான் பிடிக்குமா? இப்போ உங்க அப்பா உனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காரு அது சொல்ல. எனக்கா குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, சாக்லேட். குருவி ரொட்டியை விட்டுட்டு இடையில சரி, உங்க அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காரு? எங்க அம்மாக்கா அம்மால இந்த அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்பா ஒரு பாட்டில் ஜூஸ் ஒழிச்சு வச்சாரு. அதுவும் எல்லோ கலர் ஒழிச்சு வச்சோன்னா அதுல நைஸா எங்க இருக்குன்னு அந்த பாட்டில் தேடி அப்படியே அந்த பாட்டில் எங்கன்னு கண்டுபிடிச்சு அப்படியே குடிச்சு இல்லைமா அப்படின்னு போய் ஆமா, 2 பாட்டில் வாங்கி வச்சிருந்திருக்காரு. ஒரு பாட்டில காலி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து பிரியாணி கடையில் இருந்து அலுப்பா வந்து இதுல 2 பாட்டில் இருந்துச்சு, ஒன்னு எங்க இருக்கு இன்னொன்னு எங்க அப்படின்னு கேட்கும்போது அதுதாங்க இது அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படிதானப்பா? அது என்ன பாட்டில் என்ன வாங்கி வச்சிங்க உனக்கு தெரியுமா? கொஞ்சம் கிரீனா இருக்கு. அது குடிச்சா என்ன ஆகும்? அது குடிச்சனா ரொம்ப நேரமா ஜரம் வந்துச்சு. சரி, உங்க அப்பா வந்து உங்க அம்மாவை செல்லமா எப்படி கூப்பிடுறாருமா? நான் சொல்லிட்டா எங்க அப்பா 2 தடவை அடிச்சிருக்காரு. அவரு செல்லமா எப்படி கூப்பிடுவாருன்னா நான் ஒன்று சொல்லிட்டா 2 வாட்டி அடிச்சுக்கிறாரு. சரி தம்பி, இப்போ உங்க அம்மாவும் நல்ல சிவப்பா இருக்காங்க, உங்க பாட்டி நல்ல சிவப்பு, உங்க நேத்ரா பாட்டி வந்து ஏன் சொன்ன பிரஷ் பண்ண மாட்டாங்க. ஏன் சொன்ன என்ன தெரியா பண்ணுவாங்க? டிவி தான் பாப்பாங்க. டிவி தான் அவங்களுக்கு பிடிக்கும். லாஸ்டா எங்க பாட்டி வீட்ல என்ன பண்றாங்கன்னா டிவிக்கு நேரா தலை வச்சு படுத்திருக்காங்க. முழிச்ச உடனே டிவி தான் பாக்குறாங்க. அவங்க வந்து என்ன தெரியா பண்ணுவாங்க? கீழே உட்காந்து டிவி பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணாம அப்படியே தூங்கினே இருப்பாங்க. அப்பாவே தீன் வச்சு புது டிவி வாங்கிட்டு டிவியே எரிஞ்சு போச்சா? என்னென்ன சீரியல் பாக்குறாங்க உங்க பாட்டி? வாணி ராணி, அதுக்கப்புறம் சிட்டி சிட்டிஸ், அதுக்கப்புறம் வீயமானவள், அதுக்கப்புறம் முன்னாடி முடி சால்வாங்க. ஆமா,
ஆமா இவ்வளவு நேரம் டிவி சீரியல் பாக்குறது அவங்களா நீயா? நான் பார்க்கவே மாட்டேன். வாணி ராணி இருக்குல்ல, இதுல வாணி நல்லவங்களா ராணி நல்லவங்களா? வாணி. வாணி தான் நல்லவங்களா? ஏன் ராணி கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல? ராணி வந்து எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கெட்டவங்க. கெட்டவங்களா? வாணி தான் நல்லவங்க. சரிம்மா, இந்த சக்தியில வந்து அந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க வந்து சக்தி மேல பாசம் இல்ல. அவங்க வயித்துல வர குழந்தை இருக்குல்ல, ஆமா, அவங்கள மேலதான் பாசம். இப்ப மொத்தத்துல உனக்கு சீரியல் பாக்குறதே பிடிக்காது. ஆமா. டிவியே நீ பார்க்க மாட்டேன். ஆமா, ஆனா சக்திக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லைங்க மட்டும் உனக்கு தெரியும். உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, நீ உங்க அப்பாட்ட பிரியாணி கேட்குற, வீட்டில் செஞ்சு தருவாங்களா இல்லை கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்களா? கடையில இருந்து எடுத்துன்னு வருவாரு. எடுத்துன்னு வருவாங்களா? ஒரு பாக்ஸ்ல அம்மா அப்படியே மூடி போட்டு வெங்காயம், குழம்பு, எல்லா குழம்பும் எடுத்துன்னு வருவாரு. மீன் குழம்பு, கறி குழம்பு, எல்லா குழம்பும் எடுத்துக்கினே அப்படியே வந்துடுவாரு அவரு. அதுதான் உங்க கடையில இருந்து வர பிரியாணி நல்லா இருக்கா இல்லையா? எங்க ஒரு காரம் இல்லாம போறாரு, காரம் வச்சுதான் போறாரு. உங்க கடை பிரியாணிக்கு இவன் ஒரு ஆளே சர்டிஃபிகேட் போதும் போல் இருக்க. சரி விடுமா, உங்க அப்பா பிரியாணி கடையில இருந்து வராருமா, ரொம்ப அலுப்பா வராரு. நீ வந்து உங்க உட்காந்து பாடம் எழுதிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது டவுட் கேட்டா அவர் சொல்லி தராரா? நானே கத்துறேன். உங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் நீ அவர்கிட்ட டவுட் கேட்க மாட்டேங்க? அவர் இங்கிலீஷ் கூட சொல்ல மாட்டாரு. நீ எதுவும் டவுட் இருந்தா அவர்கிட்ட கேளுமா. இப்போ ஏதாவது ஒரு டவுட் இருந்தா அவர்கிட்ட கேள. அவ்வா ஏன் நம்மளெல்லாம் அடிக்கிறாங்க அம்மா? இதுவும் நல்ல கேள்விதான். இப்போ ஒரு குட் மம்மி எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும்? மம்மி அடிக்காம இருந்தா தான் பிடிக்கும். அத லூசு எங்க அடிக்காம நிக்குதா? அடிச்சிட்டே இருக்குது. ஏய், அம்மாவை பார்த்து லூசுன்னு சொல்லலாமா? தப்புல அது. குழந்தையுடைய ஆதங்கத்தை பாத்தியடா. அங்க ஒரு நாள் நானே வீட்ல தூங்கிட்டு இருந்தேன். சரி. அம்மா எழுப்பினாங்க, அம்மா பிரியாணி கொடுமா அப்படின்னு சொன்னேன். கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது கொஞ்சோண்டு வச்சுட்டு மிச்சம் அது சாப்பிட்டேன். என் கையிலோண்டு வச்சுட்டு அது நான் சாப்பிட்டேன். நீதாம்மா எனக்கு வாங்கி கொடுக்கணும், நீதாம்மா எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாது. ஒரு செஞ்சு கொடுக்கவே திருப்பியும் செஞ்சு குதிச்சு சாப்பிட்டேன். மொத்தத்துல உங்க மம்மி குட் மம்மியா பேட் மம்மியா? பேட். நீ உங்களை குட் மம்மியா மாத்திரக்கு நம்ம என்ன செய்யணும்? எங்க மம்மி குட் மம்மி ஆயிலாம் ஆக்கிலாம். எங்க அந்த ப்ளூ கலர் பொண்ணுல பேட் கேர்ள் ஆயிக்கலாம். அது பேட் கேர்ளா? ஆமா. அது என்ன? அது எதுக்கு நீ பேட் கேர்ள்னு சொல்ற? அதான் அது என்ன சுடு நடிக்கும். சுடு நடிக்குதா? ஆமா. அந்த பொண்ணு யாரு? அது எதுக்கு உன்னை வந்து அடிக்குது? அது எங்க சித்தி. சித்தி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.